नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपात्तमहं वन्दे गुरुदीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश्वर गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அந்த கோடி நமஸ்காரம். காண்டம் 1 அத்தியாயம் 13 பதம் 39. श्री युधिष्ठिरोवाच नाहं वेद गतिं पित्रोर् भगवान् क्व कथां निद अम्बावा हत पुत्रात क्व कथा च तपस्विनी. हरे कृष्णा. கீதா மாதாஜி படிக்கிறீங்களா? பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி? அத்தியாயம் 13ல பதம் 39 மாதாஜி. திருதராஷ்டிரரின் துறவுல. மொழிபெயர்ப்பு அது மொழிபெயர்ப்பு மட்டும் பொருளுரை இருக்குங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு யுதிஷ்ட மகாராஜன் கூறினார். மகாராஜர் கூறினார், தெய்வீக புருஷரே, எனது இரு தந்தையரும் எங்கு சென்றனரோ தெரியவில்லை. எல்லா மகன்களையும் இழந்து தவிக்கும் தபஸ்வினியான என் பெரிய அன்னையையும் காண முடியவில்லை. பொருளுரை: யுதிஷ்ட மகாராஜன் ஒரு நல்ல ஆத்மாவும் பகவானின் சிறந்த பக்தரும் ஆவார். எனவே தன் பெரிய அன்னையின் பெரு இழப்பையும் ஒரு தபஸ்வினியை போல் வாழ்ந்த அவளது கஷ்டங்களையும் அவர் நன்கு உணர்ந்திருந்தார். தபஸ்வி ஒருவர் எவ்வித துன்பத்திலும் கலங்குவதில்லை. அதுவே அவருக்கு ஆன்மீக முன்னேற்ற பாதையில் உறுதியையும் வைராக்கியத்தையும் அளிக்கிறது. காந்தாரி அவளது ஆச்சரியமான குணத்தினால் ஒரு தபஸ்வினிக்கு முன்னுதாரணமாக விளங்கினார். சிறந்த தாயாகவும் மனைவியாகவும் தபஸ்வினியாகவும் வாழ்ந்த அவள் ஒரு பெண்ணுக்கு இலக்கணமாக விளங்கினார். மேலும் உலக சரித்திரத்தில் இத்தகைய குணங்கள் ஒரு பெண்ணிடம் காணப்படுவது மிகவும் அரிது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப யுதிஷ்டர் வந்து திருதராஷ்டிர காணோன்னு தேடிட்டு இருக்காரு அரண்மனையில. அவரோட அறையில போய் அவர்கிட்ட டெய்லி காலையில ஆசீர்வாதம் வாங்குவாரு. அப்ப திருதராஷ்டிர காணோம், அதைத்தான் இங்க விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ திருதராஷ்டிரன் மட்டுமல்ல, அவங்க பெரியம்மா காந்தாரி கூட காணாம போயிட்டாங்க. காந்தாரி வந்து ரொம்ப ஒரு தபஸ்வினி. அப்படின்னா கண்களை கட்டி கொண்டு அவங்க வந்து தனது கணவனுக்காக தியாகம் பண்ணினாங்க. நாம எதெல்லாம் தியாகம் பண்றோமோ அதெல்லாம் தான் தவம். தவம் அப்படின்னா கையில முத்திரை வச்சுக்கிட்டு காட்டுல போய் ஒரு மான் தோலோ புலித்தோலோ போட்டு உக்காந்துக்கிட்டு மனசுல பல எண்ணங்களை வச்சுக்கிட்டு தவம் பண்றதெல்லாம் தவம். தவம் அப்படின்னா ஒரே எய்ம்ல குறிக்கோளோட இருக்கணும். அதாவது பகவானுக்காக நாம என்னெல்லாம் தியாகம் பண்றோமோ அதெல்லாம் தவம். அப்ப கணவன்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு வழிகாட்டி. கணவன் வந்து பக்தி தொண்டு பண்றார் அப்படின்னா அந்த பெண்ணானவள், மனைவியானவள் கணவனுக்கு சேவை செய்யும் போது அவளும் பெரிய பக்தை தான்.
ஏன்னா அவர் நேரடியா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கணவனுக்கு சேவை செய்வதன் மூலமாகவே மனைவி பெரும் பாக்கியத்தை அடைகிறாள். அவள் வந்து கோலோக வைகுந்தத்தை அடைய முடியும். அடுத்தது பதம் 40. கர்ணதார இவ பாரே பகவான் பார தர்ச்சக அதா பபாஷே பகவான் நாரதோ முனி சத்தமக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தாங்கள் கரை காணாத சமுத்திரத்தை கடக்கும் கப்பலோட்டி போல் விளங்குகிறீர்கள். உங்களால் எங்களை கரை சேர்க்க முடியும். இவ்வாறு வரவேற்கப்பட்ட தெய்வீக புருஷரும் பக்தி வேதாந்திகளில் மிகச்சிறந்தவரான தேவரிஷி நாரதர் பேசத் துவங்கினார். இங்க வந்து நாரதர் வந்திருக்கார். தேவரிஷியான சர்வலோக சஞ்சாரியான நாரதர் இங்க வந்திருக்காரு. எதுக்காக? இங்க வந்து யுதிஷ்டர் ரொம்ப குழப்பமா இருக்காரு. எப்பவுமே ஒரு தூய பக்தர் குழப்பமா இருக்கும்போது பகவான் அவங்களுக்கு இன்னொரு பக்தர் மூலமா வழிகாட்டுவார். அப்ப இங்க நாரதர் வந்திருக்கார். பொருளுரை. வெவ்வேறு வகையான வேதாந்திகள் உள்ளனர். அவர்களுள் பரமபுருஷரை தரிசித்து அவரிடம் சரணடைந்து அவருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்பவரே மிகச் சிறந்தவர் ஆவார். பகவானின் இத்தகைய தூய பக்தர்கள் அனைவரிலும் தேவரிஷி நாரதர் தலைமையானவர். எனவே தான் அவர் இங்கு பக்தி வேதாந்திகளிலேயே மிகச் சிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவர் தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து கேட்டறிந்து மிகவும் கற்றுணர்ந்த வேதாந்தியாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவரால் ஒரு பக்தி வேதாந்தியாக இருக்க முடியாது. ஒருவர் விசுவாசமுள்ளவராகவும் கற்றுணர்ந்தவராகவும் பற்றற்றவராகவும் இருந்தால்தான் பகவானின் தூய பக்தராக ஏற்றுக்கொள்ளப்படுவார். தூய பக்தரால் அறியாமையை கடக்க வழிகாட்ட முடியும். பாண்டவர்கள் பகவானின் தூய பக்தர்கள் என்பதால் தேவரிஷி நாரதர் யுதிஷ்ட மகாராஜனின் அரண்மனைக்கு சென்று அவர்களை பார்த்து வருவது வழக்கம். மேலும் தேவரிஷி தேவைப்பட்ட போதெல்லாம் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறவும் எப்பொழுதும் தயாராக இருந்தார். அப்ப தூய பக்தர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக பகவான் தன்னுடைய தூய பக்தனை, முதன்மையான பக்தனை அனுப்புறாரு. இங்க பாண்டவர்களும் தூய பக்தர்கள் தான், இருந்தாலும் அவங்க ஜட உலகில இருக்கிறதுனால குழப்பத்திற்கு உள்ளாகிறார்கள். அப்ப கவலைக்கு உள்ளாகும் போது பகவான் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக நாரத முனிவர் அனுப்புறாங்க. நாரத முனிவர் பக்தர்களையே மிகச்சிறந்தவர். அதனாலதான் அவர் நாரத மகரிஷி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்ப வேதாந்தியாகவும் சொல்லப்படுறாரு. வேதாந்தம்னா என்ன? வேதங்கள், வேதம் கூட்டல் அந்தம், வேதத்தின் இறுதி முடிவை அறிந்தவர். இப்ப வேதங்கள் நிறைய இருக்கு. ரிக்வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், இப்படி நிறைய வேதங்கள் இருக்கு. ஆனா அந்த வேதங்களை மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது. அதனோட முடிவு என்ன? அந்தம். அந்தம் என்றால் முடிவு. வேதங்களோட முடிவு என்ன சொல்லுது? வேதங்கள் எல்லாம் கர்மகாண்ட பகுதியை நம்ம குணங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுது. அப்ப வேதங்களோட மலர்ச்சொற்கள் பலரை வந்து ஏமாற்றுகின்றது. ஏன்னா வேதங்களே உள்ள பூந்து, ஏன்னா வேதம் அப்படின்னா மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வேதங்களை யாருதான் படிச்சாலும் அவங்க வந்து பண்டிதர்களாக இருக்கலாம், அவங்க மிகப்பெரிய வல்லுநர்களா இருக்கலாம். படிப்புல வேதங்களை படிச்சுட்டோங்கிற ஒரு அகங்காரம் தான் வருமே ஒழிய அதுல இறுதி முடிவு என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பிராமணர்கள் எல்லாம் இருப்பாங்க, நாங்க வந்து நிறைய படிச்சிருக்கோம், நாங்க பண்டிட் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு காலத்துல காஷ்மீரி பண்டிட், பிரகாசானந்த சரஸ்வதி, இந்த மாதிரி நிறைய பேரை நாம பார்க்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் வேதங்களை படிச்சுக்கிட்டு அந்த வேதத்தை நான் படிச்சதுனால நான் பெரிய பண்டிதன் அப்படின்னு ரொம்ப ஒரு கர்வம் அவங்க கிட்ட இருந்தது. ஆனா ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி போன்ற தூய பக்தர்கள்ட்ட அந்த வேதங்கள் எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சிருந்தாலும் கூட அந்த பணிவு, அடக்கம், அமானித்துவம் இருந்தது. அதனாலதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்த போது அவர்கிட்ட எங்களை எல்லாரும் ரொம்ப பண்டிதர்கள்னு எல்லாரும் புகழ்றாங்க. ஆனா என்னை பத்தியே எனக்கு தெரியல, நான் யாருன்னு தெரியல. அப்ப நான் எப்படி பண்டிதனா இருக்க முடியும்? என்னை பத்தியே நான் தெரியாதப்ப நான் எப்படி அடுத்தவங்களுக்கு பண்டிதனா ஆக முடியும்? அதனால சைத்தன்ய மகாபிரபுவே, நான் உங்களை அடிபணியறேன், எங்களுக்கு இந்த இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி புல்கட்டை வாயில வச்சுக்கிட்டு பணிந்து அவரை வந்து உருண்டு உருண்டு பிறண்டு பிறண்டு பகவான சைத்தன்ய மகாபிரபுவை கும்பிடுறாங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வேற யாரும் கிடையாது, சாட்சாத் பகவான். அவர் வந்து ஸ்ரீமதி ராதா ராணி அன்னையோட மூடுல அவங்க வந்து அந்த பக்தியோட பாவத்தை அனுபவிக்கணுங்கிற
ஆவல்ல இந்த உருவம் எடுத்து வந்திருக்காங்க சைத்தன்ய மகாபிரபு. தங்க நிற மஞ்சள் கோல்டன் எல்லோ அந்த கலர் உருவம் எடுத்து ராதா ராணியோட மனோபாவத்தை தானும் அனுபவிக்க வேண்டும். அவங்க எப்படி பக்தி பண்ணினாங்க, எப்பவும் சந்தோஷமா இருக்காங்களே என்னை நினைச்சுக்கிட்டு. அப்ப நான் அந்த சந்தோஷத்தை அடைய முடியல. ஏன்னா கடவுள்னா அவர்தான் முதன்மையான அனுபவிப்பாளர். போக்தாராம் யக்ஞ தவசம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதி. அப்போ என்னை விட ராதாராணி அனுபவிக்கிறாங்களே எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க மூடு. இப்ப நான் உங்களை மாதிரி உருவம் நீங்க உள்ளத்துல வந்து நிறைய நினைப்பீங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்போ உங்களோட உள்ளத்துல என்ன இருக்கு, அதே அனுபவம் எனக்கும் கிடைக்கணும்னு நான் வந்து அதே பிறவி அடுத்த பிறவி எடுக்கிறேன். அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமதி ராதா ராணியோட மூடுல அவர் வந்து அவதரிக்கிறார் தங்க நிற அவதாரமாக. அது மாதிரிதான் இங்க வந்து தூய பக்தரான நாரதர் எப்பவுமே பகவானை பற்றி அவருடைய லீலை, நாமம், ரூபம், குணம் இதையெல்லாம் எப்பவும் அவர் ஸ்மரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் தூய பக்தராக எப்பொழுதும் போற்றப்படுகிறார். அப்ப அவர் வந்து எல்லாருக்கும் அந்த பக்தியை அள்ளி வழங்குறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி, பக்திக்கு எல்லாம் தலைமையான அவர் வந்து நிறைய பேரை பக்தர்களாக விரும்புறார். மகரிஷிகள், ஞானிகள், அந்த தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சுயநலமற்றவர்கள். எப்பவுமே பௌதிகத்துல எனக்கு மட்டும்தான் வேணும், நான் மட்டும்தான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா தூய பக்தர்கள்ட்ட இந்த பக்திங்கிறத வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராவல் இருக்கு. அப்ப அதுக்காக தான் நாரத மகரிஷி எல்லா லோகங்களிலும் சஞ்சரிக்கிறார். இங்க வந்து யுதிஷ்டரோட கவலையை போக்கறதுக்காக வந்திருக்கார். அடுத்தது பதம் 41. நாரத உவாச்ச மா கஞ்சன சுசோராஜன் யத் ஈஸ்வர வசம் ஜகத் லோகோ சபாலா யஸ்யேம வஹந்தி பலிம் ஈச்சிதுக சம்யுனக்தி பூதானி சயேவ வியுனக்தி ச. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? சரிங்க மாதாஜி. அத்தியாயம் 13 துர்தராஜனின் உறவு. பதம் 41. நாரத உவாசா மா கஞ்சனா சுசோராஜன் ஈஸ்வராவசம் ஜெகத் லோகா சா பாலா யஸ்யாமி வகந்தி பலிங்கசி ஈசிதிகா சா சம்கினந்தி பூதாந்தா சா ஏவா வியந்தி சா. பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருள் உரை. ஸ்ரீ நாரதர் கூறினார், பக்தி உள்ள ராஜனை அனைவரும் பரம புருஷரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் யாருக்காகவும் வருந்த வேண்டாம். ஆகவே எல்லா ஜீவராசிகளும் அவரது தலைவர்களும் நன்கு காப்பாற்றப்படுவதற்கு பகவானை தொடர்ந்து வழிபட வேண்டும். அவர்களை இணைப்பவரும் பிரிப்பவரும் அவரே. பொருளுரை. இந்த ஜடை உலகிலோ அல்லது ஆன்மீக உலகிலோ எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். இப்பிரபஞ்சத்தின் தலைவரான பிரம்மதேவரில் இருந்து அற்பமான எண்ணுவரில் அனைவரும் பகவானின் கட்டளைப்படிதான் நடக்கின்றனர். இவ்வாறாக பகவானின் கட்டுப்பட்டு கடங்கி நடப்பதே ஜீவராசியின் இயற்கையான நிலையாகும். மூடர்களான ஜீவராசிகள், குறிப்பாக மனிதர்கள், பகவானின் சட்டத்தை மீறுகின்றனர். இதனால் அவர்கள் அசுரர்களாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுகின்றனர். பகவானின் கட்டளைப்படி ஒரு ஜீவராசி ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்கப்படுகிறான். மீண்டும் அவரது கட்டளைப்படி அல்லது அவரது பிரதிநிதிகள் கட்டளைப்படி அவன் வேறொரு நிலைக்கு மாற்றப்படுகிறான். பிரம்மா, சிவன், இந்திரன், சந்திரன், யுதிஷ்டர் மகாராஜன் அல்லது நவீன சரித்திரத்தில் இடம்பெற்ற நெப்போலியன், அக்பர், அலெக்சாண்டர், காந்தி, சுபாஷ் மற்றும் நேரு ஆகிய அனைவரும் பகவானின் சேவர்கள் ஆவார். பகவானின் ஆணைப்படி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்கப்பட்டு பிறகு மீண்டும் வேறொரு நிலைக்கு மாற்றப்படுகின்றனர். அவர்களில் ஒருவரும் சுதந்திரமானவர் அல்ல. இத்தகைய மனிதர்கள் பகவானின் உயிரை மதிக்காமல் அவர் எதிர்த்த போதிலும் இவர்கள் ஜடைவுலக சட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக உட்படுத்தப்பட்டு இன்னும் அதிக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். எனவே ஒரு முட்டாள் தன் கடவுள் இல்லை என்று கூறுவான். யுதிஷ்டர் தனது தந்தையரையும் பெரியனையும் எங்கேயோ சென்றிருப்பதை குறித்து மிகவும் கவலைப்பட்டார். எனவேதான் இந்த அப்பட்டமான உண்மையை பற்றி அவருக்கு உபதேசிக்கப்பட்டது. திருதராஷ்டர் மகாராஜன் அவரது கடந்த கால கர்மிகளுக்கு ஏற்ப அந்நிலையில் வைக்கப்பட்டார். கடந்த காலத்தில் அவருக்கு அளிக்கப்பட்ட கர்மி பலன்களை அவர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார். ஆனால் அவரது நல்ல அதிர்ஷ்டத்தினால் எப்படியோ விதுரர் அவருக்கு
தம்பி தம்பி தம்பியாக கிடைத்திருக்கிறார். விதுரரின் உபதேசத்தினால் அவர் ஜடவுலக கணக்கங்களை எல்லாம் முடித்துவிட்டு முக்தியை தேடி சென்று விட்டார். சாதாரணமான இன்பத்துன்பங்களை தொடர் ஒருவன் திட்டங்களால் மாற்றிவிட முடியாது. காலத்தில் சூட்சுமமான ஏற்பாட்டின் கீழ் வரும் இன்பத்துன்பங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவற்றை தடுக்க முயல்வதில் பயனில்லை. எனவே முக்தியை முயற்சிப்பதுதான் சிறந்ததாகும். மேலும் மனிதனின் மனம் மற்றும் புத்தி ஆகிய விழித்தெழுந்த நிலையில் இருப்பதால் அவனுக்கு மட்டுமே இந்த தனிப்பட்ட உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமையில் உள்ள வாழ்வில் மட்டுமே வேறு உபதேசங்கள் அளிக்கப்படுகின்றன. முன்னேற்றம் அடைந்துள்ள மனித புத்தியை துஷ்பிரயோகம் செய்பவன் ஈப்பிரவியிலோ அடுத்ததிலோ பல வகையான துன்பங்களில் புகுத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறான். இப்படித்தான் பகவான் அனைவரையும் அடக்கி ஆள்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அப்போ மனித பிறவி மிகவும் அரிதான பிறவி. மனிதனுக்கு மட்டும்தான் வேத கட்டளைகள் மூலமாக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றது. நாம் இப்படித்தான் வேதங்கள் படிதான் நாம நடக்கணும் அப்படின்னுட்டு. அதனாலதான் ஷர அஷர அப்படின்னு இரு வகையான பிரிவினர் உள்ளனர். அப்போ வேதங்களை மதித்து நடக்கிறவங்க தேவர்களா இருக்கிறாங்க. வேதத்தை மதிக்காதவங்க அசுரர்களா இருக்காங்க. இப்போ இங்க நம்மளாம் கட்டுண்ட ஆத்மாக்கள் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு பலருக்கு தெரியறது கிடையாது. நாமெல்லாம் ரொம்ப சுதந்திரமானவர்கள், இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சு, அதனால நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், நான் நினைச்சதுதான் செய்வேன், பெண்களுக்கு உரிமை உண்டு, பெண்கள் வேணா எப்படி வேணா ஆடை உடுத்தலாம், எங்க வேணா போலாம், இரவு வரலாம், இரவு 12 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னால நமக்கு நாமே சட்டம் இயற்ற முடியாது. பெண்கள் அப்படின்னா அவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னா வீக்காத்தான் இருக்கும். ஆண்களோட நாம சமம் கிடையாது, அது உருவத்திலேயே தெரியும். ஆனா இந்த காலத்து பெண்கள் நாங்களும் சம உரிமை இருக்கு, நான் ஆண்களை போல நடப்பேன், பேண்ட் வேணா போட்டுக்கலாம், ஆனா உடம்ப மாத்த முடியுமா? அவங்க 1 மணிக்கு வர்றாங்க, நானும் 1 மணிக்கு வருவேன்னு வர முடியுமா? ஏன்னா கற்புள்ள பெண்களுக்கு அது முடியாது. ஏன்னா கற்புங்கிறது முக்கியமானது பெண்களுக்கு. இது நான் சொல்லல, சாஸ்திரங்கள் சொல்லுது. ஒரு பெண் என்பவள் ஒரு திருமணத்திற்கு முன்னோ திருமணத்திற்கு பின்னோ எந்த ஒரு ஆணுடனும் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, கலியுகத்துல பெண்கள் எப்படி வேணா இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாமே நடத்திக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறானது, அபாயகரமான சூழலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்ப நம்ம கட்டுண்டவர்கள். ஏன்னா சில விதிகள் எல்லாம் இருக்கு, இப்படித்தான் இருக்கணும்னு. இல்ல நான் அப்படி இருக்க மாட்டேன், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன், இல்ல தண்ணி வரி கட்ட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆயிரும். மின்சார வரி கட்ட மாட்டேன், மின்சாரத்துக்குரிய கட்டணம் கட்ட மாட்டேன்னு உங்களுக்கு மின்தடை ஏற்படும். தண்ணி வரி கட்டலைன்னா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதே போல ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்க இடத்த ரெஜிஸ்டர் பண்ணாம இதுதான் என்னோட இடம்னு சொல்ல முடியும். இப்படி பல கட்டுப்பாடுகள் இருக்கு. ரோட்ல போனா நான் லெஃப்ட்ல தான் போகணும், ஆனா ரைட்ல தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சீங்கன்னா அது உங்க உயிருக்கு ஆபத்து மட்டும் இல்ல, உங்களுக்கு அபராதம் கிடைக்கும். ஒரு தனிப்பட்ட மனிதன் சட்டதிட்டங்களை எப்படி இங்க ஒரு நாட்டுக்குள்ளேயே நாம பின்பற்றுகிறோமோ அது போல பகவானும் மொத்தமா நம்மளுக்கு சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கார். வேதங்கள் முறைப்படிதான் நம்ம வாழணும். காலையில மங்களகரமான நேரத்துல மங்களாரத்தி பண்ணி சத்துவ குணத்துல எழுந்திருச்சு நாம பகவானுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு வந்தனங்கள் செலுத்தி நம்ம வாழ்க்கையில தொடங்குறோம். டெய்லி காலையில அப்படித்தான் பெரியவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த காலத்துல எந்திரிச்சா பெட் காஃபி சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு மறுபடியும் 1 மணிக்கு எந்திரிச்சு லேப்டாப் எடுத்து வேலை செய்யறாங்க. அதெல்லாம் முறையற்ற செயல். அப்போ நம்ம எல்லாமே கட்டுண்ட ஆத்மாக்கள். நமக்குன்னு சில விதிகள் இருக்கின்றது. அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் சத்துவ குணத்துக்கு வருவோம். சத்துவ குணத்துக்கு வந்தா மட்டும்தான் நாம அதுக்கு மேல சுத்த சத்துவ குணத்துக்கு பகவானையும் பகவானை பற்றிய அறிவையும் பெற முடியும். பகவானுக்கு நம்மளுக்கு என்ன தொடர்பு? நாம ஏன் பகவானுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கணும்? நாம எதுக்காக இந்த உலகம் பௌதிக உலகம், இது கர்ம பூமி, இது துக்க அலயம், ஏன் இந்த துக்கத்தை நாம தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பகவான் பகவானை மதிக்கும் போது மட்டும்தான் அவர் அந்த அறிவை கொடுப்பார். எப்போ பகவானை பற்றிய அறிவில்லாம நான் சுதந்திரமானவன் சொல்லி நமக்கு நாமே
கட்டவிழ்த்து விட்டுட்டு நாம திரியிறோமோ, ஒரு மாடை வந்து நான் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாடு ஒரு 10 அடி 12 அடி ஒரு நீளம் ஒரு கயிறு கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த மாடு வந்து அந்த எல்லைக்குள்ள மேயலாம். ஆனா அந்த மாடு என்ன பண்ணும், அதுக்குள்ள மேய்ச்சு அந்த மரத்தை சுத்தி சுத்தி வரும். சுத்தி 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 வந்து ஒரு அடி 2 அடிக்குள்ள கழுத்தை இறுக்கிட்டு, அதனால அந்த 12 அடிக்குள்ள போக முடியாது. ஒரு அடிக்குள்ளதான் நிக்கும். அது கீழே கூட குமிய முடியாது. அந்த அளவுக்கு தன்னை வந்து சிக்கல்ல மாட்டிக்கும். அது போதல் தான் ஒரு சிறு சுதந்திரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஆசையை அனுபவிக்க விரும்புறியா, இந்த அந்த பௌதிக உலகத்துக்கு போய் நீ அனுபவி. ஆனா ஒரு லிமிட்டோட தான். ஆனா அந்த லிமிட்டுக்கு மீறி நீ நடந்த அப்படின்னா இப்படித்தான் சிக்கல்ல மாட்டிக்குவ அப்படின்னு நம்மளுக்கு தெரிவிப்பதுதான் அந்த எக்ஸாம்பிள் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. அப்போ நாம எல்லாம் வந்து நம்ம சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நாம ஜட இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக நிறைய சொத்து சேர்க்கிறோம், நிறைய ஆசைகள், பேராசைகள். அதனால நம்மளை நாமளே மாட்டிக்கிறோம். அந்த வட்டத்துக்குள்ள மாட்டிட்டு துன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்ப இங்க வந்து திருதராஷ்டிரன் அவருடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு உடம்ப கொடுத்திருக்கார் பகவான். அந்த கர்மாக்கு தகுந்த மாதிரி இது வரைக்கும் அனுபவிச்சிட்டார். 100 பசங்களையும் அவர் வந்து இழந்துட்டார். ஏன்னா அவருடைய கர்ம வினை 100 பசங்களே இழக்கணுங்கிறது. இப்ப வந்து முக்தியை நோக்கி சென்று விட்டார். அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற யுதிஷ்டரே? இதுதான் வாழ்க்கையோட ரகசியம். ஒருத்தருக்கும் கர்மா இருக்கு, அதுக்கு தகுந்த உடம்பு கிடைக்குது. நம்ம ஆசைகளுக்கு தகுந்த உடம்பை பகவான் கொடுக்கிறார். அதன் மூலமா நீ அனுபவின்னு சொல்றார். ஒரு மலம் திங்க ஆசைப்படுறவன் எப்படி உடம்பெடுப்பான்? பன்றியாக உடம்பெடுப்பான். ரொம்ப தூங்கணும்னு நினைச்சவங்க எப்படி உடம்பெடுப்பாங்க? ஒரு கரடியா உடம்பெடுப்பாங்க. ரொம்ப இனிப்பு சாப்பிடணும்னு ஆசை கொண்டவர்கள் எறும்பா உடம்பெடுப்பாங்க. பதுக்கல்ல ஈடுபடுறவங்க எலியா பிறப்பாங்க. இப்படி நம்மளுக்கு என்ன ஆசைகள் இருக்கின்றதோ எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடல் கிடைக்குது. சோ நம்ம ஆசைகள் எப்படி இருக்கணும்னா பகவானோட பாதார விந்தங்களை சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ அப்படி வாசாம்சி குணான்னு வர்ணனே அப்படின்னு எப்பவுமே பகவானோட மனசுல பாதத்தை பதிச்சோம் அப்படின்னா பகவானோட லோகத்துக்கே போலாம். உங்க முடிவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை. தீதும் நன்றும் பிறன் தர வாரா. அப்போ நமக்கு நாமே தீங்கு வச்சுக்கணும் அப்படின்னா நாம ஆசைப்படலாம், நாம அனுபவிக்கணுங்கிற எல்லையை மீறி நாம பல காரியங்களை பண்ணலாம். அதனால நம்மளுக்கு புண்ணிய பாவங்கள் சுழற்சி வரும். புண்ணியத்திற்கேற்ப நாம பல நல்லதை அனுபவிக்கலாம். நல்லது வந்து நிரந்தரம் இல்ல, கூடவே ஜிஎஸ்டி மாதிரி கெட்டதும் வருது. சோ அதையும் அனுபவிக்கிறோம். இது ஒரு தொடர்கதையா மாறிடுது. அப்போ பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி எத்தனையோ பேர் வாழ்க்கையில நாம பாக்குறோம். நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிக்கும் போதுதான் அதை பெருமளவு உணர்கிறோம். ஒரு மூப்பு பிணி அப்படிங்கிறது எவ்வளவு துன்பகரமானது. பிறக்கிறது கூட நம்ம குழந்தையில நாம எப்படி பிறந்தோம்னு தெரியாது. ஆனா கஷ்டப்பட்டோம், அப்பவும் கஷ்டப்பட்டோம். ஆனா அது ஞாபகம் இல்லை. அப்புறம் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்ல சந்தோஷமா இருந்தோமா? கிடையாது. சந்தோஷம் வரும் வரும் வரும். ஸ்கூலிங் முடிச்சா எப்படா காலேஜ் போவோம், காலேஜ்ல ஃப்ரீயா இருக்கலாம். காலேஜ்ல வந்து பார்த்தா ரொம்ப கடுமையான சட்டம். ஃப்ரீயா இருக்கிற மாதிரி சினிமால எல்லாம் காட்டுவாங்க. அப்ப காலேஜ் போனா ஜாலியா இருக்கலான்ட்டா உள்ள பசங்க எல்லாம் உள்ள போவாங்க. போனாக்கா அங்க ஸ்கூலை விட மோசமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு சிறு சுதந்திரம் கொடுப்பாங்களே தவிர படிக்கிறது ஜாஸ்தியா இருக்கும். மறுபடியும் படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு படிடா, அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ அனுபவிக்கலாம். அப்புறம் பார்த்தா வேலை கிடைக்கிறதுக்குள்ள திண்டாட்டம், பல போட்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிருச்சா அப்புறம் ஆபீசரோட கண்ட்ரோல். யாரோட கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு யாருக்கும் பிடிக்காது. சுதந்திரமா இருக்கத்தான் எல்லாருமே விரும்புறோம். யாராவது கட்டுப்படுத்தினா நம்மளுக்கு கோபம் வரும். நீ இதெல்லாம் ஏன் செய்யல அப்படின்னு மிரட்டுனாங்கன்னா கோபம் வரும். நீ யார் சொல்றது அப்படின்னு. அப்படியே நீங்க நல்லா செஞ்சாலும் நல்ல பேர் இந்த உலகத்துல கிடைக்காது. எந்த நல்லவனுக்கும் நல்ல பேர் கொடுக்க மாட்டாங்க. அவன் 1000 நல்லது செஞ்சாலும் அதுல ஒரு கெட்டது இருந்தா அததான் ஹைலைட் பண்ணி அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க நொந்து போவீங்க. சார் எவ்வளவு நல்லது பண்ண, நன்றி இருக்கா பாரு அவனுக்கு, நம்மளை பாராட்டுறாங்களா பாரு, நம்மளை புகழ்றாங்களா பாரு. அந்த மனசு வந்து ஏங்கிட்டு இருக்கும் அந்த புகழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும். ஆனா நம்ம பகவானுக்காக செய்யும் போது அதெல்லாம் போயிரும். எந்த புகழ்ச்சியும் வேண்டாம், எனக்கு பாராட்டும் வேண்டாம். ஏன்னா பகவானுக்காக நீங்க செயல் செய்யும் போது இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் போயிரும்.
ஏன்னா இதெல்லாம் மாயை. புகழ், பெயர், சொத்து, குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாமே மாயை. அப்ப அந்த மாயிலிருந்து நம்ம மீண்டு வந்துருவோம். இந்த தத்துவத்தெல்லாம் இங்க நாரதர் சொல்றாரு யுதிஷ்டருக்கு. அவர் தெரியாதவர் கிடையாது. இருந்தாலும் பெரியப்பா இறந்தது அவருக்கு வந்து ரொம்ப துக்கமா இருக்கு. அதனால அவர் இத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது பதம் 42. யதா காவோ நசி புரோதாஸ் நந்த்யாம் பக்தாச்ச தாமபி வாக்தந்த்யாம் நாபபீர் பக்தா வஹந்தி வலிங்கி சிது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. படிக்கிறேங்க மாதாஜி. ஓகே. ஆ. ஒரு பசு கடிவாளத்தால் கட்டுப்படுத்தப்படுவதைப் போலவே மனிதனும் வேத கட்டளைகளால் பிணைக்கப்பட்டு பகவானின் உத்தரவுகளை மதித்து நடக்கும்படி கட்டுப்படுத்தப்படுகிறான். பொருளுரை: மனிதன், மிருகம் மற்றும் பறவை போன்ற ஒவ்வொரு ஜீவனும் தான் சுதந்திரமானவன் என்று நினைக்கிறான். உண்மையில் பகவானின் உறுதியான சட்டங்களில் இருந்து யாரும் விடுபட்டவர் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் பகவானின் சட்டங்களை மீற முடியாது என்பதால் அவை கடுமையானவையாகும். மனிதன் போட்ட சட்டங்களை மீறி தப்பித்துக் கொள்ள முடியும், ஆனால் பகவானின் சட்டங்களை மீற முடியாது. பகவானின் சட்டத்தை சிறிதளவே மீறினாலும் அது பேராபத்தை விளைவித்துவிடும். பகவானின் இத்தகைய சட்டங்கள் பொதுவாக மத கோட்பாடுகள் எனப்படுகின்றன. எல்லா இடங்களிலும் மத கோட்பாடுகள் ஒரே மாதிரியாகவே உள்ளன. அவற்றை யாரும் மீற முடியாது. அதுவே பௌதீக வாழ்வின் நிபந்தனையாகும். ஜட உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளும் பந்தப்பட்ட வாழ்வை தாங்களாகவே தேர்வு செய்து பௌதீக இயற்கையின் சட்டங்களில் சிக்கிக் கொண்டுள்ளனர். பகவானின் சட்டப்படி நடக்க ஒப்புக்கொள்வதே பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழியாகும். ஆனால் மாயையின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு பதிலாக அவர்கள் வெவ்வேறு பெயர்களினால் கட்டுப்பட்டு விடுகின்றனர். இப்படியாக பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இந்துக்கள், முகமதியர்கள், இந்தியர்கள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், சீனர்கள் போன்ற இன்னும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் இவர்கள் அவரவர் சாஸ்திர விதிகளின்படி கீழ் பகவானின் சட்டங்களை நிறைவேற்றுகின்றனர். சம கொள்கைகளை ஒரு நாடு அரைகுறையாக பின்பற்றுகிறது. அதுவே நாட்டின் சட்டம் முகமாகிறது. இறை உணர்வு முக்கியத்துவம் கொடுக்காத நாடு பிரஜைகள் கடவுளின் சட்டங்களை மீற அனுமதிக்கிறது. ஆனால் நாட்டின் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கும்படி கட்டுப்பாடு விதிக்கிறது. இதன் விளைவு என்னவெனில், குறையுடைய மனிதனின் சட்டங்களை பின்பற்றுவதாலும் கடவுளின் சட்டங்களை மீறுவதாலும் மக்கள் அதிகமாக துன்புறுகின்றனர். பௌதீக உலகில் உள்ள ஒவ்வொருவரும் குறையுடையவர்களே. பௌதீகத்தில் மிகவும் முன்னேறிய மனிதர்களாலும் கூட குறையற்ற சட்டத்திட்டங்களை வகுக்க முடியாது. மாறாக கடவுளின் சட்டங்களில் இத்தகைய குறைபாடுகள் இல்லை. கடவுளின் சட்டங்களை பற்றி தலைவர்களுக்கு கற்பிக்கப்படுமானால் குறிக்கோள் இல்லாத மனிதர்களை கொண்ட தற்காலிகமான சட்டசபைக்கு என்ன அவசியம் இருக்கிறது? மனிதனின் தற்காலிக சட்டங்களில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் பூர்ண புருஷராகிய பகவானால் இயற்றப்பட்ட சட்டங்கள் பூர்ணமானவை என்பதால் அவற்றில் மாற்றங்கள் தேவையில்லை. மத கோட்பாடுகளின் வாழ்வில் வெவ்வேறு சூழ்நிலைக்கேற்ப முக்தியடைந்த பகவானின் பிரதிநிதிகளால் இயற்றப்படுகின்றன. பகவானின் கட்டளைகளை நிறைவேற்றும் பந்தப்பட்ட ஜீவராசிகள் படிப்படியாக பௌதீக வாழ்வின் சிக்கல்களிலிருந்து விடுபடுகின்றன. ஜீவராசி பகவானின் நித்திய தொண்டன் என்பதே அவனது உண்மையான சொரூபமாகும். முக்தியடைந்த நிலையில் ஜீவன் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை ஆற்றுகிறான். இதனால் அவன் சில சமயங்களில் பகவானுக்கு சமமான அல்லது அவரையும் மிஞ்சிவிடும் பூர்ண சுதந்திரம் கொண்ட வாழ்வை அனுபவிக்கிறான். ஆனால் ஜட உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் மற்ற ஜீவராசிகளை அடக்கியாள விரும்புகிறான். எனவே இந்த அடக்கியாளும் குணமே பந்தப்பட்ட வாழ்வு நீடிப்பதற்கு காரணமாக உள்ளது. எனவே இந்த பௌதீக உலகில் உள்ள ஜீவராசிதான் பகவானின் நித்திய தொண்டன் என்பதை உணர்ந்து அவ்வுறவை புதுப்பித்துக் கொள்வதின் வாயிலாக பகவானிடம் சரணடையும் வரை அவனது பந்தப்பட்ட வாழ்வு தொடர்கிறது. இதுவே பகவத்கீதையின் இறுதி உபதேசமாகும். உலகில் உள்ள மற்றெல்லா அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் உபதேசமும் இதுவே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. அப்போ இங்க வந்து நம்மளுக்கு சட்டம் என்பது பொதுவானது. அது வந்து அடிக்கடி மாறுறது கிடையாது. இப்போ இந்தியாவின் சட்டம் அம்பேத்கரால் இயற்றப்பட்டது. இன்னைக்கு அந்த சட்டத்துல இன்னைக்கு நிறைய ஓட்டைகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா குறையுடைய மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டம். குறையுடைய மனிதன்னா என்ன? 4 குறைபாடுகள் என்ன சொல்லுங்க.
ஒரு மனிதனுக்கு 4 குறைபாடுகள் என்ன இருக்கு முக்கியமா இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். தவறு செய்யும் இயல்பு மாதாஜி. அறியாமையில் இருக்கிறவங்க தவறு செய்யும் குணம் உள்ள புலன்களை கட்டுப்படுத்தாம இருக்கிறது, மாயைக்குட்பட்டவர்கள். மாயைக்கு உட்பட்டவங்க. சோ நாம ஏமாற்றும் குணமுடையவர்கள். யாராவது வாழ்க்கையில நான் ஒருத்தரை கூட ஏமாத்தல, ஒரு காய்கறிக்காரன் வர்றான் 1 கிலோ காய போடு அப்படிம்போம், அவன் அப்படி திரும்பினா ஒரு 2 காயை தூக்கி உள்ள போட்டுக்குவோம். சோ ஏமாற்றும் குணம்ங்கிறது சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும். நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போனோம்னா அவன் எவ்வளவு கொள்ளை அடிக்கிறான், இந்த பொருளை ஒரு பென்சிலை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தூக்கி டப்புன்னு உள்ள போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்புறம் அது ஒரு ஹாபியாவே வச்சுக்கிறவங்க இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு வந்து திருடணும். அப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு பொழுதுபோக்கு அவங்களுக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்திருக்கேன். பெரிய பெரிய கார்ல வருவாங்க, ஒரு பாட்டி கடை வச்சிருப்பாங்க. அந்த பாட்டியோட கடையில போய் இவங்க ஒரு சின்ன கடையில, பாட்டி வயதான பாட்டி, அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்காக ஏதோ ஒரு சின்ன தொழில் பண்றாங்க, அங்கிருந்து திருடிட்டு வருவாங்க. அத வந்து சிரிச்சுட்டு அப்படியே ஒரு இதா பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய ஏமாற்றும் குணம் இருக்கு மனிதர்களுக்கு. தவறு செய்யும் இயல்புடையவர்கள். யாராவது என் வாழ்க்கையில் நான் தவறே செய்யலன்னு யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா? ஈவன் மகாத்மா காந்தி கூட சொல்றாரு, நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். சோ பெரிய மனிதர்கள்ல இருந்து சிறிய மனிதர்கள் வரைக்கும் யாராக இருக்கட்டும் தவறு செய்யும் இயல்புடையவர்கள். ஏன்னா தவறு செஞ்சு திருந்திதான் நம்ம கத்துக்கிறோம். அடுத்தது மாயைக்குட்பட்ட புலன்கள். நம்ம புலன்கள் எல்லாமே குறையுடையவை. கண்கள் ஒரு அளவுதான் பார்க்க முடியும். இந்த உலகம் ரொம்ப பெருசு. இந்த உலகத்தை அப்படியே கண்களால பாத்திர முடியுமா? தூரத்துல வந்து நம்மளுக்கு ட்ரெயின் வரும், ஆனா அது ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கும், தீப்பெட்டி மாதிரி. கிட்ட வந்தா அதுல எவ்வளோ பெரிய நிறைய பெட்டிகள் இருக்கு, என்ஜின் இருக்கு, உள்ள போனா ஏசி இருக்கு, சீட் இருக்கு, ரெஸ்ட் ரூம் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, என்னென்னவோ இருக்கு. ஒரு பெரிய மலைய தூரத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன கையில தூக்குற ஒரு முக்கோண சைஸ்ல தெரியும். கிட்ட போனோம் அப்படின்னா அந்த மலையில பெருசா இருக்கும். பாறைகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், பறவைகள் இருக்கும், புழு பூச்சிகள் இருக்கும், இன்னும் அருவிகள், இன்னும் பல அம்சங்கள் அதுல இருக்கும். அப்ப நம் கண்கள் நம்மை ஏமாற்றக்கூடியவை. தூரத்துல பாத்தீங்கன்னா காணல் நீர் மாதிரி இருக்கும், கிட்ட போனா நீர் இருக்காது. அப்ப இந்த மாதிரி கண்கள் வந்து நம்மளோட முதுகையே பார்த்தது கிடையாது. இன்னை வரைக்கும் யாராவது என் முதுகை நான் பார்த்திருக்கேன் என் கண்ணால அப்படி நம்ம பார்த்திருக்கோமா? கண்களால நம்ம முதுக கூட பார்க்க முடியாது. குறையுடைய புலன்கள். கண்ணு மட்டும் இல்ல, நம்மளோட கைகளை ஓரளவுக்கு தான் நீட்ட முடியும், கால்களை ஓரளவுக்கு தான் உபயோகப்படுத்த முடியும். நம்ம காதுல பக்கத்துல இருந்து யாராவது சவுண்டா பேசினாங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் அவுட், தூரத்துல இருந்து பேசினாங்கன்னா ஒண்ணும் கேட்காது. சோ நார்மலா பேசினாதான் நம்மளுக்கு கேட்கும், ஓரளவுக்கு சவுண்ட் வச்சு கேட்டாதான் கேட்கும். அப்போ ஒவ்வொரு புலன்களுமே குறையுடையவை, மாயைக்குட்பட்ட புலன்கள். குறையுடைய புலன்கள் மாயைக்குட்பட்டவர்கள். நாம எல்லாம் மாயைக்குட்பட்டவோம் அப்படின்னா, மாயை அப்படின்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பது. இந்த குடும்பம் என்னுடையது, குடும்பம் என்னுடையதுதான், ஆனா எது வரைக்கும்? அப்ப காலன் என்கின்ற ஆதிக்கத்துக்குள்ள நம்ம கட்டுப்பட்டிருக்கின்றோம். ஒரு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தோம் அப்படின்னா 70 வயசு வரைக்கும் குடும்பம்னு சொல்லிக்கலாம். அப்புறம் யாரு? நீ யாரோ நான் ஆரோ, ஆறாரோ ஆறீரோ. அதனாலதான் அந்த காலத்துல அந்த பாட்டு பாடினாங்க, ஆறாரோ ஆறீரோ, நீ யாரோ நான் ஆரோ, இப்ப வந்து நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு அம்மா. இன்னைக்கு இறப்புக்கு பின்னாடி நான் எந்த குடும்பத்துக்கு போறனோ, எந்த உருவத்துல போறனோ தெரியாது. சோ ஒரு கண்ணிமைக்கும் நேரம், பிரம்மாவோட கண்ணிமைக்கும் நேரத்துல நமக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். கண்ணிமைக்கிற நேரம் கூட இல்ல, அதுக்கும் கம்மி. பிரம்மாவோட ஆயுட்காலம் ரொம்ப பெருசு. அதுல விட்டில் பூச்சி வாழ்க்கை மாதிரி நம்மளோடது. நாமெல்லாம் எறும்பை பாக்குறோம், ஒரு நாள்ல எப்படி அந்த எறும்பு வாழ்ந்து முடிஞ்சு போயிருது. அதுக்கு பெரிய ஆயுட்காலமா நினைச்சிட்டு இருக்கோம் அந்த எறும்பு. அதுக்குள்ள பல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கும். அது மாதிரிதான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த 100 வயது நம்மளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் வந்து சிலர் வந்து 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் எப்போன்னு தெரியாது. யமன் எப்ப வந்து அழைக்கிறான்னு தெரியாது. அடுத்த செகண்ட் நாம எதையும் எடுத்துட்டு போக முடியாது. நான் ஒரே செகண்ட் நான் இந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு நினைக்க மாட்டார் யமன். நம்மள பாச கயிறு வச்சு புடிச்சிட்டு போயிடுவார். ஆனா அதுக்குள்ள நாம ஆடாத ஆட்டம் என்ன?
நம்ம எவ்வளவு எல்லாம் நாம பேராசை வச்சுக்கிட்டு நான் சம்பாதிக்கணும், அடுத்தவங்களை நோக்கடிச்சு, அடுத்தவங்களை திட்டி, நம்ம என்னென்னவோ கற்பனை திட்டங்கள் தீட்டி அதுல ஏமாந்து நிக்கிறோம். சோ இது எல்லாம் வந்து நம்மளுக்கு மாயை, இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பது. இந்த உலக வாழ்க்கை எல்லாமே பாத்தீங்கன்னா பொய். ஆனா நாம அதை நிஜம் நினைக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஜட பொருட்களை எல்லாம் நான் அடையணும், இந்த கார் வேணும், எனக்கு இந்த பங்களா வேணும், எனக்கு இந்த இடம் வேணும், சொத்து வேணும், நிறைய ஆசைகளை வளர்த்துக்கிட்டு அதுக்காக நாய் வாயில நுரத்தல்ற மாதிரி ஓடி 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 சம்பாதிக்கிறாங்க. ஒரு வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது? தர்ம அர்த்த காம மோக்ஷ. தர்ம அப்படின்னா சமயத்தை நாம கடைபிடிக்கணும். சமயம் இல்லாத ஒரு நாகரிகமானது அநாகரிகமானது. எந்த ஒரு சமுதாயத்திலையும் அங்க வந்து கடவுளோட கொள்கை இல்லை அப்படின்னா, இப்ப முஸ்லிம்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கு, இஸ்லாமியரான முஸ்லிம்களுக்கு கொள்கை இருக்கு, கிறிஸ்துவர்களுக்கும் கொள்கை இருக்கு, இந்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற சனாதன தர்மத்திலையும் கொள்கை இருக்கு. அப்ப கடவுளை நோக்கி பாதையை எந்த ஒரு அரசாங்கம் மக்களுக்கு காட்டவில்லையோ அது அரசாங்கமே கிடையாது. மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடியது மட்டும்தான் உண்மையான அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் இப்ப எங்க இருக்கு? பெயரளவான கொள்கைகள் இருக்கு சில, அதுவும் சமய கோட்பாடுகளை எடுத்துக்கிறாங்க சிலர். ஆனா ரஷ்யா போன்ற கண்ட்ரில எல்லாம் முதல்ல என்ன ஆச்சுன்னா, நாங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் எந்த கொள்கையும் கிடையாது, கடவுள் மறுப்பு கொள்கை. கம்யூனிசம் அப்படின்னா எல்லாம் எல்லாருக்கும் சமம் அப்படிம்பாங்க. ஆனா அதுலயும் கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. நான் தான் தலைவன், எனக்கு தான் அதிகம் வேணும், யாருமே சமமா பிரிச்சுக்க முடியாது. எல்லாமே பகவானோட சொத்து. ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத். பகவானோட சொத்து. ஆனா டெம்பரரியா இங்க நான் அனுபவிக்க வந்திருக்கேன். அது என்னோட கர்ம வினையின்படி புண்ணிய செயல்கள்னால எனக்கு இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது வந்து எனக்கு சொந்தமானது கிடையாது. தற்போதைக்கு நான் பகவானோட சேவையில ஈடுபடுத்தி அதை நான் அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அதை நான் எப்பவும் கொண்டாட முடியாது. இது என்னோட எதுன்னு கொண்டாட முடியாது, எடுத்துட்டும் போக முடியாது. காதற்ற ஊசியும் வாராதுகன் கடைவழிக்கேன். ஆனா என்ன நினைக்கிறோம்? நான் எல்லாத்தையும் அனுபவிக்க போறேன் அப்படின்னு காலத்தை மறந்துட்டு திட்டம் போடுறோம். காலம் நம்மளை வந்து மாத்திடுறது. இப்போ அதெல்லாம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பகவானோட நித்திய தொண்டன் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த உறவை நாம இப்ப புதுப்பிச்சுக்கணும். அப்ப பக்தர்களோட சங்கம் கிடைச்சாதான் இந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்த கஹோஹயா, நம்மளோட இதயத்துல எல்லாருக்குமே கிருஷ்ண உணர்வு இருக்குது. மனிதர்களுக்கு எல்லாருக்குமே. விலங்குகளுக்கெல்லாம் சட்டம் கிடையாது, பக்தி பண்ண முடியாது. ஆனா பக்தர்களுக்கு மனிதர்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் உறைஞ்சிருக்கு என்ன? கிருஷ்ண பக்தி. ஆனா அதை தட்டி எழுப்பணும். உறங்கிய நிலையில் இருக்கிற ஒன்னை தட்டி எழுப்பணும். இப்ப நான் கனவு காணுகிறேன், தூங்கிட்டே கனவு காண்றேன். நான் வந்து ஒரு புலி கடிக்க வர்றதா நினைச்சிட்டு ரொம்ப கடுமையா அதை அனுபவிக்கிறேன். ஐயோ என்னை கடிக்க வருது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு துள்ளிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தர் பக்கத்துல இருந்து எழுப்புறாரு, இல்ல இது கனவு, எந்திரி, சுத்தி பாரு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அது மாதிரிதான் இந்த உலக துன்பங்கள் எல்லாம் மாயை. அப்ப இந்த நம்மளுக்கு இதை புரிய வைக்கிறது யாரு? ஏன்னா நீ இந்த உலகத்துக்கு சம்மந்தம் எல்லாம் வந்துட்ட, இது துக்காலயம், துக்க கடலுக்குள்ள வந்து விழுந்துட்ட, துக்கத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அது நீ எடுத்த உடம்பின் மூலமா தான் அனுபவிக்கிறவன். ஆத்மாக்கு துன்பம் கிடையாது. ஆத்மா என்றும் ஆனந்தமயமானது. நீ கொண்ட ஆசையினால உனக்கு அந்த ஆத்மாவை மூடக்கூடிய ஒரு உடல் கிடைக்குது. அந்த உடம்பின் மூலமா தான் நீ துன்பத்தை அனுபவிக்கிற. ஆனா நீ உண்மையில உடம்பு கிடையாது. அந்த மனசு நினைக்குது நான் இதை அனுபவிக்கணும், இதுல இன்பம் கிடைக்குது அப்படிங்கிறப்ப இன்பம் கிடைக்குது. அப்போ நீங்க துன்பம் அப்படிங்கிறது உங்க கர்ம வினையினால அதுவும் சேர்ந்தே வருது. அதனால நம்ம நினைக்கிறோம், ஓ இந்த உடல் வந்து துன்பப்படுது, ஏதோ இந்த வலி வந்து என்ன ஏதாவது. இப்போ ஒரு கையை நாம தெரியாம அறுத்துக்கிட்டா கூட நம்மளுக்கு அது வலிக்காது. ஆனா கண்ணுல பாத்துட்டோம்னா ஐயோ இது என்ன காயம், அப்பல இருந்து பாருங்க வலி எப்படி வரும்னு. ஏன்னா அது உணர்வு நம்மளுக்கு தூண்டி விடப்படுகிறது. வலிக்கும், காயம் பட்டா வலிக்கும்னு அந்த மனசு சொல்லி நம்மளுக்கு அப்பல இருந்து வலி எப்பவோ நேத்து அறுத்திருப்போம், ஆனா பார்க்காம விட்டுருப்போம். ஆனா பார்த்ததுல இருந்து அந்த வலி நம்மளுக்கு பெருசா தெரியும். பார்க்காம விட்டு அந்த வலி தெரியாது.
அப்போ ஆத்மாக்கு வந்து துன்பம் கிடையாது. ஆனா அந்த நாம் உடல் கிடையாது. ஆனாலும் உடலா நினைச்சுக்கிட்டு அந்த துன்பத்தை நாமளா அனுபவிக்கிறோம். அடுத்தது பதம் 43. அப்ப இது வந்து நம்மளுக்கு சட்டப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா, எப்படி சட்டம் சொல்லுது நம்மளுக்கு? உண்மையான சட்டம் எது? பகவானால் கொடுக்கப்பட்ட வேத சட்டங்கள். அந்த வேத சட்டம் என்ன சொல்லுது? நீ என்னுடைய சேவகன். அந்த நிலையை மறந்து எஜமானன் ஆகணும். என்ன மாதிரி நீ ஆகணும்னு நினைச்சீன்னா உனக்கு கஷ்டம்தான். ஏன்னா உன்னால அனுபவிக்க முடியாது. ஏன்னா பகவானோட ஒரு சிறு பொறி நாம. ஆனா பகவானை போட விபு, பகவான் பெரியவற்றுள் பெரியவர். அவரை மாதிரி அனுபவிக்கணும்னு இந்த சிறு பொறி நினைச்சா எப்படி முடியும்? இப்போ ஒரு அண்டா கொள்ளளவு தண்ணி நிரப்புறாங்க. ஆனா நான் ஒரு சின்ன ஒரு கப் சைஸ்ல இருந்துட்டு நான் அண்டா லெவல்ல தண்ணிய வச்சுக்கணும் அப்படின்னா என்னால முடியாது. அப்போ சிற்றின்பங்களை அனுபவிச்சுட்டு நாம நினைக்கிறோம், ஓ நானும் அனுபவிக்கிறேன், நானும் அது துன்பத்தை தான் நம்மளுக்கு கொண்டு வந்து விடுது. அப்போ பகவானுக்கு சேவை செய்யும் போது மட்டும்தான் நம்மளுக்கு இன்பம் கிடைக்கும். அப்போ பகவானுடைய சேவகன் என்பதை ஒத்துக்கொள்ளற்கு நம்மளுக்கு பொய் அகங்காரம் மறுக்கின்றது. இப்ப இதெல்லாம் வந்து நாம எங்கிருந்து தெரிஞ்சுக்கணும்? பக்தர்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளோட உண்மையான நிலை என்ன? ஸ்வரூப நிலை, சச்சிதானந்த நிலை. அது பதம் 43. யதா கிரீடோ பஸ்காரணம் சம்யோக விகமாவஹ இச்சையா கிரீடிது ஸ்யாதாம் ததைவே சேச்யா நிருணாம். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. படிக்கிறாங்களா மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு. விளையாடுபவன் தன் சொந்த விருப்பப்படி விளையாட்டு பொருட்களை அடுக்கி பிறகு கலைத்து விடுகின்றான். அவ்வாறே பகவானின் உன்னதமான விருப்பமும் மக்களை இணைத்து பிறகு பிரித்து விடுகிறது. பொருளுரை. இப்போதுல நம் குறிப்பிட்ட நிலை கடந்த காலத்தில் நாம் செய்த செயல்களுக்கு ஏற்ப பகவானின் விருப்பப்படி அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கீதை 13:23 கூறுவது போல் பரமபுருஷர் எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மாக இருக்கிறார். எனவே நம் வாழ்நாளில் நாம் செய்யும் செயல்களை பற்றி அனைத்தையும் அவர் அறிவார். நம்மை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வைப்பதன் மூலமாக நம் செயல்களுக்கான பலன்களை அவர் அளிக்கிறார். ஒரு செல்வந்தனின் மகன் செல்வ சிறப்புடன் பிறக்கின்றான். ஆனால் செல்வந்தனின் மகன் இச்சூழ்நிலையில் பிறக்கும் தகுதியை பெற்றிருந்தான் என்பதால் பகவானின் விருப்பப்படி அவன் அங்கு வைக்கப்பட்டான். மேலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டிய நிலை வரும் பொழுது தந்தையும் மகனும் பிரிய விரும்பாத போதிலும் பரமனின் விருப்பப்படி அவர்கள் பிரிக்கப்பட்டு விடுகின்றனர். ஏழைகளின் விஷயத்திலும் இப்படித்தான் நடக்கிறது. ஒருவன் செல்வந்தனாக அல்லது ஏழையாக இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் இணைவதும் பிரிவதும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. விளையாட்டு பொருட்களை அடுக்கி விளையாடுபவனின் உதாரணத்தை தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. தம் சொந்த செயல்களின் பிரதிபலன்களை அளிக்க பகவான் கடமைப்பட்டவர் என்பதால் விளையாடுபவனின் உதாரணம் இங்கு பொருந்தாது என ஒருவர் வாதிடக்கூடும். ஆனால் அது அப்படி இல்லை. பரம விருப்பமாக இருப்பவர் பகவான் என்பதையும் அவர் எந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு சொந்த செயல்களுக்கேற்ப அவருக்கு பலன்கள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் சில சமயங்களில் பகவானின் விருப்பத்தால் அத்தகைய கர்ம பலன்கள் மாற்றப்படவும் கூடும். பகவானின் விருப்பத்தால் மட்டுமே இத்தகைய மாற்றத்தை செய்ய முடியும், மற்றவர்களால் அல்ல. எனவே இப்பதத்தில் மேற்கோள் காட்டப்படும் விளையாடுபவனின் உதாரணம் மிகவும் பொருத்தமானதுதான். ஏனெனில் அவரது பரம விருப்பப்படி எதை வேண்டுமானாலும் செய்யும் முழு சுதந்திரம் அவருக்கு உண்டு. மேலும் அவர் பரிபூரணமானவர் என்பதால் அவரது எந்த செயலிலும் அல்லது பிரதிபலன்களிலும் எந்த தவறும் இருக்காது. ஒரு தூய பக்தர் சம்பந்தப்பட்டுள்ள விஷயத்தில் மட்டுமே கர்ம பலன்களில் இத்தகைய மாற்றங்களை பகவான் ஏற்படுத்துகிறார். தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்துள்ள ஒரு தூய பக்தனை எல்லா வகையான பாவ விளைவுகளிலிருந்தும் காப்பாற்றுவதாகவும் இதில் சந்தேகமில்லை என்றும் பகவான் பகவத்கீதையில் 9:31 உறுதி செய்கிறார். பகவானால் கர்ம பலன்கள் மாற்றப்பட்ட உலக சரித்திரத்தில் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் உள்ளன. மற்றவர்களின் கர்ம பலன்களை பகவானால் மாற்ற முடியுமானால் அவர் சொந்த செயலுக்கு அல்லது பிரதிபலனுக்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல என்பது நிச்சயம். அவர் பரிபூரணமானவரும் சட்டங்களுக்கு எல்லாம் மேற்பட்டவருமா ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோ அஸ்தின பிரியஹ ஹே பஜந்தி தூமாம் பக்தியா மை தேஷு சாப்பியகம். பகவத்கீதையில பகவான் இது சொல்றாரு. அதாவது நான் எல்லோரிடமும் சமமாக இருக்கின்றேன், சம அன்புடையவராக இருக்கின்றார். பகவான் வந்து யார்கிட்டையும் துவேஷம் கிடையாது.
யாருகிட்டயும் துவேஷம் கிடையாது. யாரும் அவருக்கு ரொம்ப பிரியமானவங்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. ஆனா பகவான் வந்து தன்னுடைய இயற்கை சட்டத்தினால் எல்லோருக்கும் சமமான தீர்ப்பை கொடுக்கின்றார். நீ தப்பு செஞ்சையா, உனக்கு இந்த சட்டம்னா சட்டம்தான். நீங்க இந்த காலத்துல எல்லாம் போய் ஒரு வக்கீலுக்கோ இல்ல ஒரு நீதிபதிக்கோ லஞ்சம் கொடுத்து அந்த சட்டத்தின் பிடியிலிருந்து தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நிறைய பேரு முயற்சி பண்றாங்க, வெற்றி அடையறாங்க. இதெல்லாம் மனுஷன் ஏற்படுத்தின சட்டம். ஆனா பகவானோட இயற்கை சட்டத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. அவங்க பாவத்திற்கு தகுந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஆனாலும் அவர் சொல்றாரு, ஏ பஜந்தி தூமாம் பக்தியா மை தேஷு சாப்பியகம். ஏ பஜந்தி, பஜந்தி அப்படின்னா பக்தர்கள். என்னை நோக்கி பக்தி செலுத்தும் பக்தர்களுக்கு, தீவிரமாக பக்தி செலுத்தும் பக்தர்களோட தலைவிதியை நான் மாற்றுவேன். அப்போ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போற மாதிரி பகவான் அவங்களுக்கு சட்டத்தை மாற்றுவார். ஏன்னா அவரோட கருணை கொடுப்பார். நாமெல்லாம் போய் கேள்வி கேட்க முடியாது. அது எப்படி எனக்கு மட்டும் அப்படி பண்ணினீங்க, அவனுக்கு மட்டும் அதை கொடுக்குறீங்க? இங்க ஜட உலகத்துல நாம அம்மா பாட்டையே நம்ம வாதாடுவோம். எனக்கு மட்டும் இட்லி கொடுத்துட்டு அவனுக்கு மட்டும் தோசை சுட்டு கொடுக்குறீங்க, எனக்கு முடியாது, எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்போம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனா பகவான்கிட்ட எல்லாம் நம்ம அப்படி கேட்க முடியாது. ஏன்னா தூய பக்தனோட வாழ்க்கையில அவர் வந்து எப்பவும் உள்ளேயே இருக்கார். அப்ப தூய பக்தன் வந்து துன்பப்படுறத அவர் விரும்ப மாட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தெச்ச மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் தாம் சர்வ பாபிப்பியும் மோஷேஷாமி மாசுஷகன். என்னை முழுவதுமாக சரணடை. இதுவரைக்கும் நீ என்ன பாவம் செஞ்சியோ விட்டுரு, அதுக்காக வருந்தாத. எல்லாம் பாவமோ புண்ணியமோ எங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். யார் அப்படி நாம முழுமையாக சரணடைகிறோம்? அப்போ நாம வந்து நம்மளதான் நம்புறோம். நம்மள மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை நம்புறோம். இன்னும் நாம வந்து ஜட விஷயங்கள்ல அதிக ஆர்வம் கொண்டிருக்கிறோம். அதனால பகவான் வந்து நம்ம கிட்ட தள்ளியே நிக்கிறார். முழுமையா கிட்ட போனா மட்டும்தான் அவருக்கு கேர் எடுத்துக்கிறார். இல்லைன்னா ஜட இயற்கை தான், மாயை தான் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கின்றது. மாயையோட கட்டுப்பாட்டுல தான் நான் மேக்சிமம் இருக்கிறோம். அப்ப பகவானோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுக்கு பகவான் ரொம்பவே அனுகிரகம் பண்றார். மாயையோட சட்டம் நம்மளுக்கு வராது. அப்ப நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றங்கள் வரும். ஜோதிடர்கிட்ட போவாங்க, ஜாதகத்தை எடுத்துட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமே. அவங்க சொல்லுவாங்க, இல்லையே அப்படியெல்லாம் நடக்கலையே. அப்போ பகவானோட கிருபைதான். நீங்க ரொம்ப பக்தி பண்றதுனால ஏதோ ஒரு பகவானோட கிருபையில உங்களுக்கு மாறி இருக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இஸ்கான்ல ஒரு பக்தர், தூய பக்தரோட வாழ்க்கையில நடந்தது. அந்த அவருக்கு வந்து 3 அக்கா தங்கச்சி, ஒரே பையன். அவங்க தந்தை வந்து ரொம்ப முன்னாடியே இறந்துட்டாரு. அவரோட தலையில பாரம் எல்லாம் வந்துருச்சு. அவங்க தாய் இருக்காங்க. அப்ப இவருக்கு வந்து இஸ்கானோட தொடர்பு கிடைக்குது. இவருக்கு இந்த சாஸ்திரங்கள், இங்க இப்ப சொல்லப்படுற அந்த பகவத்கீதை, பாகவதம் போன்றதெல்லாம் ரொம்ப மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சு வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு. நான் கடவுளுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா 3 தங்கச்சிகளையும் கரை ஏத்திட்டு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை வாங்கி, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வேலை வாங்கி இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறாரு. செட்டில் ஆயிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டு, எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில இஷ்டம் இல்லை, நான் பகவானுக்கு முழுமையா சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அந்த தங்கச்சிகள் அவங்க பொறுப்புல விட்டுக்கிட்டு இவர் வந்து இஸ்கான்ல ஒரு முழு நேர சேவகரா சேர்ந்துக்கிறார். சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசம் இல்ல, பிரம்மச்சரி எடுத்துக்கிறார். அப்போ அவங்க அம்மா வந்து முதல்ல ரொம்ப கஷ்டப்படுறப்போ ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்ப்பாங்க. குடும்ப நிலைமை எப்படி இருக்கு, அவங்க அப்பா இல்ல, இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு. உங்க பையனுக்கு வந்து ஜெயிலுக்கு கண்டிப்பா போயே தீருவான், வேற வழியே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுவான், ஜெயில ரொம்ப காலம் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து இஸ்கான்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் இவரு ஜெயிலுக்கு போறாரு. எதுக்காக போறாரு அப்படின்னா, இஸ்கான்ல வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்ப ஜெயில இருக்கிற அந்த கைதிகளுக்கெல்லாம் வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை அறிவதற்காக பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அவங்களையும் சரி செய்யறதுக்காக போவாங்க. அப்ப இவர் வந்து ஜெயிலுக்கு அடிக்கடி போய் அந்த பிரச்சாரத்து பணியை மேற்கொள்கிறார்.
அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் வருது. என் பையன் இந்த வயசுல வந்து இப்ப ஜெயிலுக்கு போகணும்னு ஒரு ஒரு இது இருக்கே, பிராப்தம் இருக்கே, என்னாச்சு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அவங்க போய் அவங்க பையனை பாக்குறாங்க. அப்ப பையன் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க அம்மாவுக்கு தோணுது, ஓ பகவான் எவ்வளவு கருணை வாய்ந்தவர். அப்போ பகவானுக்காக சேவை செய்ய போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். இப்ப அர்ஜுனன் பாத்தீங்கன்னா தேர்ல போய் குருச்சேத்திர போர்க்களத்துல போர் புரியும் போது கர்ணன் எய்துகின்ற அம்பு ஒரே ஒரு அம்பு, அதை வந்து கரெக்டா எய்தணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவனோட உயிர் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு வலிமை வாய்ந்த அம்பு ஒண்ணு கர்ணன் கிட்ட இருக்கு. அப்போ அந்த கர்ணன் அதை கரெக்டா தான் எய்துகிறார். ஆனா பகவான் என்ன பண்றார், அந்த தேரை ஒரு குழிக்குள்ள இறக்கிடுறாரு. அதனால அவன் தலைக்கு வச்ச அந்த அம்பானது, தலைக்கு குறி வச்சு அர்ஜுனனோட தலைக்கு குறி வைத்த அந்த அம்பானது தலைப்பாகையில அடிச்சு அப்படியே அவனோட தலைப்பாகை தூக்கிட்டு போயிருது. அவர் தப்பிச்சிட்டார். ஏன்னா பகவான் அதை வந்து கரெக்டா ஒரு குழியில செலுத்தி அந்த சக்கரத்தை ஒரு அடி தாழ்த்திடுறாரு. அப்ப தலைக்கு வந்து தலைப்பாய போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போல பக்தர்கள் வாழ்க்கையில அது மாதிரிதான் நடக்கும். பல பக்தர்களுக்கு இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடந்திருக்கு. அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்கு. பக்தர்கள் நிறைய பக்தர்களை நம்ம பார்த்திருக்கலாம். ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்கும். ஆனா தெரு முனையிலேயே அவர் ரொம்ப அவசரமா ஆபீஸ்க்கெல்லாம் எப்பவும் விட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸ்கூட்டர் எடுத்துட்டு போவாரு. தெரு முனையில ஒரு நாய் உள்ள வந்துருச்சு. அந்த இடத்துல அவரு கீழே விழுந்து காலு அடிபட்டு வீட்டுக்கு வர்றாரு. ஆனா அவர் நினைக்கிறாரு, ச்சே நான் இவ்வளவு சாமி கும்பிட்டு எனக்கு என்ன இப்படி நடக்குது, நான் போறப்ப நான் சாமி கும்பிட்டு தானே போனேன். ஆனா இது வந்து அடுத்த கார்னர் போகும்போது அவர் பெரிய ஒரு லாரியில அடிபட்டு இறக்க வேண்டியவர். ஆனா பகவானால ஒரு சின்ன தடை வருது அப்படின்னா, நாம எல்லாம் வாழ்க்கையில தடை வந்தா அது என்ன நினைப்போம், உடனே ஆப்போசிட்டா தான் நினைப்போம், நெகட்டிவா நினைச்சுப்போம். ஆனா பாசிட்டிவா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வர்றது பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டு சிறிய அடியாம அது மாறி இருக்கும். ஆனா ஒரு பக்தன் புரிஞ்சுக்குவான் இத. ஆனா ஒரு அபக்தனால புரிஞ்சுக்கவே முடியாது. தனக்கு வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கவே முடியாது. அடுத்தது பதம் 44. மன்யசே த்ருவம் லோகம் அத்ருவம் வான சோபயம் சர்வதா நஹி சோச்யாஸ் தே ஸ்நேகாத் அன்யத்ர மோகஜாத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நானே படிங்க படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. ராஜனி, ஆத்மா நித்தியமானதென்றோ அல்லது ஜட உடல் அழியக்கூடியதென்றோ அல்லது அனைத்தும் அருவ பிரம்மத்தில் உள்ளன என்றோ அல்லது அனைத்தும் ஜட மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் புரியாத சேர்க்கை என்றோ நீர் கருதினாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது பிரிவுணர்ச்சிக்கு காரணம் பொய்யான பாசமே என்று வேறில்லை. பொருளுரை. ஒவ்வொரு ஜீவனும் பரமஜீவனின் ஒரு தனிப்பட்ட பகுதி என்பதும் அடக்கத்துடன் தொண்டு செய்வதே அவனது இயற்கையான நிலை என்பதுமே உயர்ந்த உண்மையாகும். ஜீவராசி ஒருவன் பந்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் அல்லது பூர்ண அறிவும் நித்திய தன்மையும் கொண்ட முக்தியடைந்த நிலையில் இருந்தாலும் அவன் நிரந்தரமாக பரமபுருஷனின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறான். ஆனால் உண்மையான அறிவில் அனுபவமற்றவர்கள் ஜீவராசியின் உண்மையான நிலையை பற்றி பல கற்பனையான கருத்துக்களை கூறுகின்றனர். எனினும் ஜீவராசி நித்தியமானவன் என்பதும் பஞ்ச பூதங்களிலான அவனது உடல் அழியக்கூடியதும் தற்காலிகமானதும் ஆகும் என்பதும் எல்லா தத்துவவாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது. நித்தியமான ஜீவராசி கர்ம விதிப்படி ஓருடலில் இருந்து மற்றொன்றுக்கு மாறுகிறான். இந்த உடல்கள் அழியக்கூடியவையாகும். எனவே உடல் அழிவதாலோ ஆத்மா வேறொரு உடலுக்கு மாறுவதாலோ வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஜீவாத்மா சிறைப்பட்ட வாழ்விலிருந்து விடுபடும் பொழுது அவன் பரபிரமனில் இரண்டர கலந்து விடுவதாக நம்புபவர்களும் உள்ளனர். மேலும் ஆத்மாவின் இருப்பில் நம்பிக்கை கொள்ளாமல் தொட்டு உணரக்கூடிய பொருளை மட்டும் நம்பும் மற்றவர்களும் உள்ளனர். நம் அன்றாட அனுபவத்தில் ஜடப்பொருள் ஒரு உருவத்திலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். இத்தகைய மாற்றங்களால் நாம் வருத்தப்படுவதில்லை. மேற்கூறிய எந்த விஷயத்திலும் உன்னதமான சக்தி தடுக்கப்பட முடியாததாகவே உள்ளது. அதை கட்டுப்படுத்தக்கூடியவர் ஒருவரும் இல்லை. எனவே கவலைப்படுவதற்கும் காரணம் இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ ஆத்மா பற்றிய கருத்து இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய அபிப்பிராயங்களோட இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா வேதங்கள் நம்மளுக்கு சொல்றத
நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆத்மாவை பற்றிய புரிதல், பரமாத்மாவை பற்றிய புரிதல், பகவான் பற்றிய புரிதல், இது எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆஹ் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அதன்படி நாம வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சுக்கவும் முடியும். ஏன்னா ஆத்மா பற்றிய கருத்து இல்லைன்னா தன்னுணர்வு கிடையாதுங்க. செல்ஃப் ரியலைசேஷன் கிடையாது. ஆத்மா என்ன, பரமாத்மா என்ன? ஏன்னா ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகாது. ஏன்னா ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆத்மா என்பது அளவில் சிறியது, பரமாத்மாவோ அளவில் பெரியது. ஆத்மாவுக்கு எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எல்லாம் தெரியாது. ஆனா பரமாத்மாவுக்கு எல்லா காலங்களும் தெரியும். ஆத்மா எடுத்திருக்கும் உடலானது அழியக்கூடியது. ஆனா பரமாத்மாவுக்கு உடலோ சச்சித்தானந்தமானது, அழிவற்றது. அப்ப இந்த ஆத்மா முக்குணங்களால் மூடப்பட்ட நிலையில் இருக்கு. ஆனா பரமாத்மாக்கு அந்த நிலை கிடையாது. முக்குணங்களுக்கும் மேற்பட்ட சத்துவ குணத்தில் அவர் சுத்த சத்துவ குணத்தில், வசுதேவ குணத்தில் பரமாத்மா இருக்கிறார். இப்படி பல வேறுபாடுகள் நாம பார்க்கலாம். அப்ப ஆத்மாக்கும் பரமாத்மாக்கும் வித்தியாசம் தெரியாதவனால எதையுமே உணர முடியாது. இந்த உலக வாழ்க்கையில என்ன நடக்குது, நாம யாரு, தன்னுணர்வு இல்லாதவனுக்கு எந்த அறிவும் கிடையாது. அவன் நாம மறு உடலை எடுத்து எடுத்து மீண்டும் மீண்டும் அழிய வேண்டியதுதான். ஆத்மஹா அப்படின்னு சொல்லப்படுறான். ஆத்மஹா அப்படின்னா தன் ஆத்மாவை கொள்ளுபவன். ஏன்னா ஆத்ம ஞானம் இல்லாதவன் தன்னை உடலாக கருதி கொண்டு உடலுக்கு வேண்டிய தேவைகள்லயே ஈடுபட்டிருப்பான். ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். உண்ணுவது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை தற்காத்து கொள்ளுவது. இது நாயும் பன்றியும் செய்யுது. அப்ப மனுஷனா பிறந்துட்டு நாமளும் அதையே செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய பேர் நிறைய கற்பனை கருத்துக்கள் வச்சிருக்காங்க. மென்டல் ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஜீவராசிங்கிறது நித்தியமானவன் அப்படிங்கிறது தெரியாது. ஆத்மா நித்தியமானது, அழிக்க முடியாது. நயனம் சிந்தந்தி அஸ்திராணி நயனம் தகதி பாவக. இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் 2வது அத்தியாயத்துல நாம பகவத்கீதையில படிச்சிருக்கோம் ஆத்மாவை பற்றி. நா ஜாயதே மிரியதே வாகதாசின் நாயம் பூத்வா பவித்தவான பூயக அஜோ நித்யக சாஸ்வதோ அயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு நிறைய படிச்சிருக்கோம். ஆத்மா எதாலையும் கொல்ல முடியாது, அதை காற்றாலையும் இல்ல நெருப்பாலையும் அழிக்க முடியாது. ஆனா இந்த பஞ்சபூதத்தாலான உடல் அழியக்கூடியது. உடல்லையே 2 உடல் இருக்கு. ஒண்ணு சூட்சுமம், ஒண்ணு கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல உடல். இந்த ஸ்தூல உடல் தான் பஞ்சபூதங்களால் ஆனது. அது நம்ம ஆத்மா போனோன்னு அது நாம சுடுகாட்டுல போட்டு எரிச்சிடுறோம். அப்ப அது அழியக்கூடியது. ஆனா அழியாத அந்த உடல், நுண்ணுடல் அப்படின்னு சொல்லப்படுற சூட்சும உடல், அது மனம், புத்தி, அகங்காரம். யாராவது மனசை பார்த்திருக்கோமா, புத்திய பார்த்திருக்கோமா, அகங்காரத்தை பார்த்திருக்கோமா? ஆனா அது கண்ணுக்கு தெரியாத சூட்சும நிலையில நுண்ணுடலா இருக்கு. அந்த உடல் தான் நம்மளை ஒரு காற்றில் மல்லிகை பூவின் மனம் வேறு இடத்திற்கு கொண்டு செல்வது போல இந்த சூட்சும உடலானது நம்மளோட ஆத்மாவை அடுத்த உடலுக்கு, அடுத்த கருவுக்குள்ள கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் போன பிறவியில் இருக்கிற அதே சுபாவத்துல அந்த குழந்தையிலிருந்து அந்த சுபாவம் வெளிப்படும். போன பிறவியில பக்தி பண்றவங்க இந்த பிறவியில போன பிறவியில பண்ண பக்தியின் பலனா இப்ப பக்தர்களா இருப்பாங்க. இல்ல போன பிறவியில ரொம்ப குற்றம் செய்தவர்களா இருந்தா இந்த பிறவியில குற்றவாளியா இருப்பாங்க. சோ போன ஜென்மத்தோட அந்த குணம், அந்த சுபாவமானது இந்த ஜென்மத்திலையும் பிரதிபலிக்கிறது. ஒரு மனித உடலை நாய் மாதிரி கத்திட்டு இருக்கிறவங்க அதே குணத்தோட தான் அடுத்த பிறவியிலும் பிறப்பாங்க. இந்த பிறவியில் நாய் மாதிரி தான் கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்தி கிடையாது, நல்ல குணங்களை அவங்க எடுத்துக்கல. அப்போ சிலருக்கு மனித உடம்பு கூட கிடைக்கிறது இல்ல, நாயோட உடம்பு கிடையாது. நீ நாய் மாதிரி கத்திட்டு இருந்த, அதனால நாயோட உடல் தான் உனக்கு ஃபிட் ஆகும் வா அப்படின்னு சொல்லி இயற்கையோட சட்டம் நம்மளுக்கு அந்த பாடி கொடுத்துருது. இப்ப இது மனித உடல் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா இறப்புக்கு அப்புறம் நாம போய் அங்க லைன்ல நிப்போமா, உடல் தரப்படுறது. இப்ப எப்படி நாம போய் ஒரு பாஸ்போர்ட் விசா எடுக்கிறதுக்கு நம்ம அந்த அத்தாரிட்டி அங்க போய் லைன்ல நிக்கிறோம், நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நிறைய கூட்டம். நம்மளோட டேர்ன் வர்றப்போ நாம கரெக்டா ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டா பண்ணினோமா,
இந்த சைன் சரியில்லை, உங்களோட போட்டோ சரியில்லை, உங்களோட இதுல வந்து சர்டிபிகேட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, நீங்க ரொம்ப காலையில இருந்து 10 மணி நேரம் லைன் இருக்கீங்க, கடைசியில உங்களோட இது வர்றப்ப அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி மனித உடலுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன குறை இருக்குங்க, நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அதனால உனக்கு மனுஷ உடல் கிடையாது, நீ அடுத்தது வந்து ஒரு கழுதையோட உடம்புல போகணும், அதனால கழுதைக்குரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்க ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ட்ரைனிங் இருக்கு. கழுதையா போகணும்னா எப்படி கத்தணும், நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்கு அங்க ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்க. அப்பதான் அந்த பாடியில உங்களால அந்த மாதிரி நடந்துக்க முடியும். கழுதைனா உதைக்கணும், சுமத்து தூக்கணும், புல்லுக்கு வந்து அலையணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு மிருகங்களுக்கும். நாய்னா நீ பல்லு கூர்மையா இருக்கும், அதை வச்சு நீ எப்படி சாப்பிடணும். சோ நாயோட சுபாவம் இருந்தது, அதனால உனக்கு நாய் பாடி கொடுக்குறோம், நீ அதுல போய் அனுபவி. அப்போ இந்த மாதிரி கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் நாமா. அப்ப மனித பிறவியை வீண் பண்றவங்களை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது. அதனால இப்பவே செய்யணும் பக்தி, உடனே செய்யணும். இதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் பக்தியோட அருமை. அப்ப சாஸ்திரங்கள் எல்லாம் பொய் கிடையாது, சாஸ்திரங்கள் எல்லாம் தான் நம்மளுக்கு ஆதாரம், அடிப்படை. சாஸ்திரங்களை மதிக்காதவங்க சம்சயாஸ்மா வினஸ்யதி, அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலனும் கிடைக்காது, அவங்க வீணா போயிடுவாங்க. அப்போ நம்ம சாஸ்திரங்கள் படிக்கிறது எதுக்காகனா, நம்ம மனித வாழ்க்கையை முழுதுமாக பகவானுக்கு பக்தி செலுத்தி அதையே மேன்மையாக்குவதற்காக. ஏன்னா முழுசுமா பக்தி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதை சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத் அப்படின்னு பகவான் சொல்றாரு. நீ கொஞ்சமாவது எனக்கு பக்தி பண்ணு, நான் உனக்கு பெரிய பலன் தர்றேன். ஏன்னா பகவான் நல்லதை தர்றதுக்குத்தான் எல்லாருக்கும் விரும்புறாரு. ஆனா அதுக்கு கூட நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னா, ஏன்னா நான் ஒரு டீச்சர் என்ன நினைப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் படிச்சா கூட போறோம், நாம பாஸ் மார்க் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறலாம் அடுத்த கிளாஸ்க்கு, வேண்டாம் வீணா உட்கார வைக்க கூடாது. ஏன்னா அந்த குழந்தையோட லைஃப் 1 வருஷம் பாழாகுதே, அவங்க அம்மா அப்பா ரொம்ப பாவம், ஏழைங்க, எவ்வளவு சிரமப்படுவாங்க, ரொம்ப கருணையா இருப்பாங்க, நல்லவங்க. பகவான் எப்படிப்பட்டவர்? தூய்மையானவற்றில் தூய்மையானவர், அவர்கிட்ட எல்லாமே தூய்மையான நற்குணங்கள். நம்மளை எப்படி மேல தூக்கலான்னு தான் பாக்குறாரு. ஆனா நாம அதுக்கு சான்ஸ் கொடுக்கலையே. அப்ப பகவானோட ரூல்ஸுக்கு நாம கட்டுப்பட்டோம் என்றால் நமக்கு பகவானோட கருணை தாராளமா வழங்கப்படும், அதை நாம தாராளமா அனுபவிக்கலாம். ஆனா அவர் திரும்பி பார்க்கலைங்கிறப்ப அவரால் எப்படி நம்மளுக்கு உதவ முடியும்? ஏன்னா நீங்க சொல்றீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்றேன், உங்க வீட்டுக்கே அவர் வரமாட்டேங்கிறார், உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறார். அப்ப நீங்க ஓடி போய் ஐயோ இந்தாங்க நான் கூப்பிட்டேன்ல நீங்க வரல, இந்த பணத்தை பிடிங்க, நீங்க கையில அவர் துணிச்சு விடுவீங்களா? மாட்டோம். நாம வந்து முயற்சி பண்றோம், ஆனா அவங்க அந்த முயற்சிக்கு தகுந்த பலனை அவங்க அனுபவிக்க அவங்களுக்கு பிராப்தம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அது மாதிரிதான் பகவான் வந்து நம்ம எல்லாரையும் பக்தி பண்ண சொல்லிட்டே இருக்காரு. ஆனா தன்னுடைய அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு என்றைக்கும் காத்து கிடக்குறாரு. ஜெகநாதர், பலதேவர், சுபத்திரமை கையை நீட்டி நம்மளை கூப்பிடுறாங்க, வா என்கிட்ட வா என்கிட்ட வா அப்படின்னு பெரிய கண்களை வச்சு இமையே இல்லாம எப்பவும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. என் குழந்தை என்கிட்ட எப்ப திரும்பி வரும்? ஒரு தாய் தந்தை சுபாவம், அந்த தாய் தந்தை குரு அனைத்துமா இருக்கிற பகவான் வந்து நம்மள கோடானு கோடி தாய் தந்தையருக்கு சமம். அவர் வந்து நம்மளை எப்பவும் கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு தாயோட அன்புலயே நம்ம திளைச்சிருப்போம். ஏன்னா ஒரு தாய்ங்கிறது யாருமே வந்து எந்த தாயும் தன் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க, 100% இல்ல அதுக்கும் மேல. அப்ப பகவான் வந்து கோடானு கோடி தாய் தந்தையருக்கு சமம். அப்ப அவர் எவ்வளவு கருணையானவர். ஆனா அந்த கருணையை அந்த பாத்திரத்துல நம்மளை அள்ளிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு அந்த கருணையை அள்ளிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இல்லைன்னா அப்ப நாம எவ்வளவு துர்பாக்கியமா இருக்கிறோம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நீ ரொம்பலாம் கஷ்டப்படாத இந்த கலியுகத்துல, ஹரே கிருஷ்ண மந்திரம் மட்டும் சொல்லு, நான் உன்னைய என்கிட்ட கூட்டிக்கிறேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லு, நீ தவம் பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், ஞானியாக வேண்டாம், இந்த மாதிரி அஷ்டாங்க யோகம், ஹட யோகம் இதெல்லாம் பண்ண வேண்டாம், நீ மந்திரம் மட்டும், இந்த ஒரே மந்திரத்தை சொல்லு போதும், நீ என் பக்தன் ஆயிடலாம் அப்படின்னு. சோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு யாராவது கருத்துக்கள், வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.